ஹாய். இன்னைக்கு முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் உங்கள்ட்ட சொல்லணும். இந்த யூனிவர்ஸ் எப்படி என் கூட கனெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். என்னோட மொபைல்ல பாபா போட்டோ இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த நம்பர்ஸ் அதை பத்தி தான் இருக்கும். யாராவது பார்க்கலன்னா நீங்க அந்த ஷார்ட்ஸ் பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த வீடியோலையும் கூட அட்டாச் பண்றேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ யூனிவர்ஸ் நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மள நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளோ கோடி ஜனங்களுக்கு நடுவுல நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம கிட்ட அவங்க பேசணும். எப்படி பேசுவாங்க? நம்மள மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு சயின்ஸ் காட்டுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த சயின்ஸ் நிறைய காட்டுவாங்க. அதுல ஒரு சில சயின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஏஞ்சல் நம்பர்ஸ். அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலே யூனிவர்ஸ் நம்ம கூட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சைன் தான் ஏஞ்சல் நம்பர். இப்ப இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா 1111 அப்புறம் 1. இந்த 1 சீரியஸ்ல இப்படி இருக்கிறது எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பிடிக்கும். அப்புறம் அடுத்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா 777777 இந்த 1 காம்பினேஷன் நம்பர் 7 இது ரெண்டுமே அது எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி அந்த நம்பர்ஸ் பார்ப்பேன் அப்படின்னா, அந்த 11117777 அதிகமா கார்ல பார்ப்பேன். அப்புறம் ரொம்ப ரேரா பைக்ல பார்த்திருக்கேன். ஈவன் பஸ்ல கூட நான் 1111 பார்த்திருக்கேன். அந்த ஒரு பஸ் மட்டும் தான் அந்த 1111 இது வரைக்கும் நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ஆனா அந்த ஒரே பஸ்ல தான் பார்த்திருக்கேன். அப்புறம் பைக்ல அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட போன், அப்புறம் நம்ம வாட்ச் டைம் பாத்தீங்கன்னா 11:11க்கு நானே ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பேன். 1:11க்கு நானா பார்ப்பேன். எனக்கு அதெல்லாமே பாத்தீங்கன்னா நான் சில பேர் அலாம் கூட வைப்பாங்க. அந்த 1:11க்கு 11:11க்கு அலாம் வச்சுட்டு அந்த ஏஞ்சல் நம்பரை பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் ஏன்னா ஏன் அவங்க அப்படி பண்றாங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கனெக்டடா இருக்கணும். அந்த 1111ங்கிறது அப்படி ஒரு டிவைன் நம்பர் மாதிரி எல்லாருமே திங்க் பண்றதுனால அப்படி அலாம் வச்சுட்டுலாம் கேட்பாங்க. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா நான் சும்மா போனை எடுக்கும் பொழுதே 11:10 இருக்கும். இப்படி பார்க்கும்பொழுது 11:11 ஆயிரும். அப்ப எல்லாமே எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பேன். இன்னுமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு நம்பருக்கு ஒரு மீனிங் சொல்லுவாங்க. நீங்க 1 பார்த்தா இப்படி 2, 3ன்னு நம்ம ஈவன் 0 வரைக்குமே ஒரு மீனிங் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நான் எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தாலுமே ஒரு ஸ்மைல் பண்ணுவேன். ஆனா அந்த 11117777 பார்த்துட்டா அப்படியே எனக்கு கையில பிடிக்க முடியாத அளவுக்கு எனக்குள்ள ஹாப்பி ஆயிரும். எனக்கு ரொம்ப அப்ப நம்ம எந்த மேனிஃபெஸ்டேஷனும் பெருசா இருக்காது. இருந்தாலும் அந்த நம்பரை பார்க்கும்பொழுது நமக்காக ஒரு ஹாப்பி வரும். அதுல நான் மிகப்பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய கட் அவுட்ல எல்லாம் கூட பார்த்திருக்கேன். அதாவது போனு, ஹாஸ்பிட்டல் போனு, அப்புறம் ஸ்கூல் போன் நம்பர் இந்த ஆட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட 11 கிட்டத்தட்ட 5 1 6 1 லைனாலாம் பாத்திருக்கேன். அப்படியெல்லாம் கூட பாத்திருக்கேன். ஆனா நான் ரொம்ப இங்க பார்க்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்ச இடம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பாக்குறேன். அதுல 1111 இப்ப நீங்க அந்த ஷார்ட்ஸ்ல கூட பாத்திருப்பீங்க. அந்த நம்பரை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது அது எப்படி சொல்றது, மிகப்பெரிய அதை மிகைப்படுத்தி சொல்றதுங்கிறது கிடையாது. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓ இப்படியெல்லாம் கூட நீங்க பேசுவீங்களா என்கிட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப இன்னுமே யூனிவர்ஸ் மேல இருக்க லவ் நமக்கு நாள் ஆக ஆக ஜாஸ்தி தானே ஆகுது. அப்படி ஆயிட்டே போயிட்டு இருந்தது. சரிங்களா? இது ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னோட போன்ல எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப நாளா சொல்லணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ்லயாவது போடணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஷார்ட்ஸ்ல என்னால சொல்ல முடியல. நான் நினைச்ச அளவுக்கு என்னால ஷார்ட்ஸ்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப வச்சிருக்க போன் 1 இயரா வச்சிருக்கேன். எப்பவுமே என்னோட வால்பேப்பர்ல பாத்தீங்கன்னா இவரு பாபா இருப்பார். மகாவதார் பாபாஜி அவர்தான் நான் வச்சிருப்பேன். லாக் ஸ்கிரீன்ல வச்சிருப்பேன். அந்த லாக் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர்லாம் டிஸ்பிளே ஆகாது. எப்பவுமே ஹோம் ஸ்கிரீன்ல மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். அதுவுமே கார்னர்ல மேல இருக்கும். அதனால எனக்கு அது ஒன்றும் பிரச்சனையா இல்லை. ஆனா இப்போ அப்டேட் ஆன என்னோட போன்ல என்ன ஆயிருச்சுன்னா, பாபாவோட ஃபேஸ் மேலேயே அந்த டைம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நானும் கடையில போய் கூட கேட்டேன் நானு, இது எனக்கு இந்த அப்டேட் வேண்டாங்க, மாத்தி கொடுங்க, எனக்கு இது நல்லா இல்லை அப்படின்ட்டு. அந்த கடைக்காரர் இல்லைங்க முடியாது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா, இப்படிதான் இருக்குங்க, நீங்க வேணா எலான் மாஸ்க போய் கேளுங்க, அவர்கிட்ட தான் இந்த சர்வர்லாம் இருக்குன்ற அளவுக்கு என்ன கிண்டல் பண்றாரு. இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல.
ஏன்னா ஃபேஸ் மேல நம்பர் இருந்தா நான் அவரை பார்க்கும்போது எனக்கு அது ஏதோ கட் ஆகிற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த நம்பரை நம்ம டெலிட்டும் பண்ண முடியாது. அது நம்பர் அப்படியே தான் இருக்கும். நீ வேற போட்டோ வேணா ஏதாவது வச்சுக்கலாம், அது ஒண்ணுதான் உனக்கு ஆப்ஷன்ங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு வேற போட்டோ வைக்கவும் பிடிக்கல. ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் நான் டக்குன்னு பாக்குறேன், பாபாவோட ஃபேஸுக்கு பின்னாடி அந்த நம்பர் போயிடுச்சு. எனக்கு அவரோட ஃபேஸ் வந்து அப்படியே தெரியுது. ரெகுலரா நான் அவரை தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த வாட்ச்ல அந்த கிளாக் நம்பர் முன்னாடி தெரிஞ்சு வெக்ஸ் ஆகி தான் நான் போனையே எடுப்பேனே. ஆனா திடீர்னு ஒரு நாள் அப்படி இருக்கவும் நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சரி இப்போ ஏதோ திடீர்னு இப்படி இருக்கு போல, திரும்ப அது நார்மலா நம்பர் முன்னாடி வந்துரும். அது எப்ப வரும் பயந்தெல்லாம் இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேல. அப்புறம் பார்த்தா நம்பரே முன்னாடி வரல. சரி இது ஒருவேளை எதுவும் பிரச்சனையா, நம்ம ஏதாவது போன் அப்படி இப்படின்னு பண்ணி ஏதாவது ரிப்பேருக்கு இது பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு கடையில கொண்டு போய் சர்வீஸ் சென்டர்ல கேக்குறேன். அவங்க பார்த்துட்டு அவங்க சர்வீஸ்ல வந்து எல்லா போனையும் செக் பண்ணிட்டு என்கிட்ட காட்டுறாங்க. இந்த பாத்தீங்களா, இந்த இமேஜுக்கு பின்னாடி தான் இருக்கு இந்த நம்பர். ஏன்னா இப்ப அப்டேட் ஆன போன்ல எல்லாத்தோட டிஃபால்ட் செட்டிங்கே இப்படிதான். உங்க போன் மட்டும் தான் இந்த மாதிரி போட்டோக்கு பின்னாடி வந்து நம்பர் வருது அப்படின்னு சொல்லவும் எனக்கு வந்து அதுவுமே எனக்கு இது ஒரு மிகப்பெரிய மிராக்கல் மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். சரிங்களா? ஏன்னா வந்து இது எல்லாமே யூனிவர்ஸ் கனெக்ஷன் தான். நம்ம எந்த கடவுளை நோக்கி நம்மளோட அன்பை செலுத்துறோமோ அந்த 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 கடவுள் மூலமா நம்ம கிட்ட அன்பை காட்டுவாங்க. சரிங்களா? இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல, இப்ப ஜீசஸ், அல்லா, இல்ல வந்து புத்தா, இப்படி நீங்க யார் மேல ரொம்ப லவ்வ காட்டி போறீங்களோ அவங்க மூலமாவே நமக்கு தேவையானதை எல்லாம் கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த மொபைல்ல வந்து இப்படி அந்த போட்டோ இப்படி பின்னாடி நம்பர் போனதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு அந்த டைம் பாக்குறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே எல்லாம் பெருசு. இப்ப போன் எடுத்தோம் அப்படின்னா எடுத்தோன்னா ஒரு போட்டோ தான் தெரியும். நான் கொஞ்சம் இப்படி என்னோட ஸ்க்ரால் பண்ணி இந்த மாதிரி ரைட் சைடு நான் ஸ்வைப் பண்ணா மட்டும்தான் அந்த டைமே என்னால பார்க்க முடியும். இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்லன்னுட்டு எனக்கு அந்த போட்டோ அப்படி முன்னாடி வருது பாத்தீங்களா. இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஆழமா நமக்கு நடக்கிற என்னோட டெய்லி லைஃப்ல நடக்கிறது எல்லாமே நான் யோசிச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு கிராட்டிடியூடா இருப்பேன் நானு. அதனால என்ன ஆகுது, நமக்கு அது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நமக்கு தனியா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற ஒரு எண்ணமே நமக்கு வராது. நம்மள இவங்க இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம தனியா போய் என்னத்த எனக்கு அது வாங்கிட்டா இது வாங்கிட்டான்னு கேட்கறது அப்படி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அழுது அடம் புடிச்சு நம்மள கடுப்ப கலப்பி இந்தா வச்சுக்கோ, போ வேற வழியே இருந்தா வாங்கி சாப்பிட்டு போ, எப்படி போய் தொலை அப்படியே நம்ம வாங்கி கொடுக்குற குழந்தைங்களும் இருப்பாங்க. எதுவுமே கேட்காம அமைதியாவே இருப்பாங்க. ஐயோ இவன் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறான், இந்தா வச்சுக்கோ, இந்த சாமி நம்ம இன்னும் நிறைய கொடுப்போம் இல்லையா. சோ ரெண்டுமே குழந்தைதான், ரெண்டு மேலேயும் நமக்கு பாசம் இருக்குதான். இருந்தாலும் அந்த குழந்தை அடம் பிடிக்குதே, அந்த நம்மளை கார்னர் பண்ணி கேக்குதுன்னு நம்ம வாங்கி கொடுப்போம். இங்க வந்து அமைதியா சட்டிலா இருக்கும் போதே என்ன ஆயிருது, அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கிறதே போதும் அப்படின்ற அந்த குழந்தை அந்த மனநிலையில இருக்கும்பொழுது அதை நம்ம பார்க்கும்போது பெரியவங்க நம்ம என்ன பண்றோம், இந்த குழந்தை ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது பாவம் சமத்துன்ட்டு நம்ம அது கேட்காமையே இன்னும் அதுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை கொடுக்குறோம் இல்லையா. அதேதான் இங்கேயும் யூனிவர்ஸ் கிட்ட நம்ம அடம் பிடிக்கணும், அடம் பிடிச்சி கேட்டேதான் ஆகணும். கேட்டுட்டு அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணுங்கிறது ஒண்ணு, அது ரூல், அதெல்லாம் மாத்த முடியாது. அதே மாதிரி நீங்க கேட்காம அமைதியா நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க ஜாலியா உங்க லைஃப் பிரசன்ட்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, அவங்க என்னடா இவன் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்க. நம்ம ஜாலியா வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. ஏன்னா நம்மள இந்த 2 விஷயம்ங்கிறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருந்தது யூனிவர்ஸ் என்கிட்ட கனெக்ட் பண்ணதுல. நிறைய விஷயம் கனெக்ட் ஆயிருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. கமெண்ட்ல 4 நம்பர் 1 பார்த்ததெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்க லைஃப்ல யூனிவர்ஸ் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க, எப்படி பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத ரொம்ப ஆழமா கவனிச்சு நீங்க அவங்க கூட ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் கண்டிப்பா மாறும் ரொம்ப பாசிட்டிவா. தேங்க்யூ.